சம்டைம்ஸ் நமக்கு சமைக்கவே பிடிக்காத ஒரு சோம்பேறி நாள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இன்னைக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, பட் எதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் இருந்துச்சு. சரி சோம்பேறி சிக்கனே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அடுத்தது சோம்பேறி சிக்கன். நான் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் செய்கிறேன். அதில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, சோம்பேறி சிக்கனுக்கு வந்து முதல்ல நம்ம வதக்குற எல்லா ஐட்டத்தையும் வந்து போட்டு பிசைஞ்சு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சிக்கன், அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுட்ரு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுங்க. நான் என்னோட இது பாத்திரம் வந்து அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைங்க. நான் சின்ன பாத்திரத்தில் போட்டால் எனக்கு கொஞ்சம் பிசைறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை தூக்கி அதில் போட்டு கொட்டிட்டிங்கன்னா ஒரு சிம்மில் வச்சுருங்க. அதுவே தண்ணி பிரிஞ்சு வரும். நான் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கிங்க, இல்லைனா நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது, கிரேவியாக வேணுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி தண்ணி மட்டும் விட்டுட்டு உப்பு பார்த்துக்குங்க. கடைசியாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தாங்க சிக்கன் சூப்பராக வெந்துடுச்சு. பயங்கரமாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிக்கன் பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட மெயின் டிஷ் பண்ணது என்னன்னா, ஒரு பிளெயினான ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீ ரைஸ், சும்மா என்கிட்ட சில ஐட்டம்ஸ்லாம் இல்லை, இருக்கிறத வச்சு நான் பிளெயினாக ஒரு ரைஸ் பண்ணேன். அதுவுமே செம்ம சூப்பராக வந்தது. அப்புறம் ரைஸு சிக்கன் இதை வச்சு சாப்பிடும்போது செம்ம அல்டியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.